ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க மைன்கிராஃப்ட் சர்வோட எஸ்எம்பியில் எபிசோட் 3 தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹவுஸ் எல்லாம் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வர போகிறோம். அதேமாரி எல்லாரோட பேஸையும் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே மறக்காமல் சேனல் போய் சொன்னீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் வீடியோ போடுறது மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காய்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீடு தான் காட்ட போகிறேன். நம்ம வீடை கட்டினது மட்டும்தான் காட்டினேன், மற்ற எதுவுமே காட்டல. ஏன்னா நம்ம வீடை இப்போ போய் காட்டிடலாம். நான் இந்த இடையில நிறையா மைனிங்லாம் போயிருந்தேன் காய்ஸ். அந்த வீடியோலாம் நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டேன். ஏதோ ஒரு இதில் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் ரேரான ஐட்டம்ஸ்லாம் டைமண்ட்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. நானும் டைமண்ட் வச்சுருக்கேன். இது வச்சிடலாம். இங்கே 51 டைமண்ட்ஸ் இருக்குது. இது ஸ்டோன், இந்தாண்ட வுட்டு, இது ஃபுட்டு. எனக்கு சோறு முக்கியம் காசு. சாப்பாடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இங்கே அவ்வளவும் எதுவும் இல்லை, இந்த இடத்துலையும் எதுவும் இல்லை. இங்கே என்ஜாய்மெண்ட் புக் இருக்குது காசு. பட்டர் ஃபாலிங் 2 ஸ்மித்து அண்ட் பர்கிங். அதுக்கப்புறம் இங்கே ஸ்வாடு. இது ஷார்ப்னஸ் ஸ்வாடு. யார்கிட்ட எடுத்தோன்னா, நம்ம லார்ட் கேமுன்னு ஒருத்தருக்காங்க. அவர்கிட்ட விக்டார் ப்ரோ அடித்து பிடுங்கினார். அவர்கிட்ட நான் பிடிங்கிட்டேன். அதெல்லாம் காய்ச்சி தான் இந்த இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் இது லெஜண்ட் ப்ரோ காய்ஸ். இதை நான் மாற்றி வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தேன்னா, இந்த 3 நம்பர்ஸ் மிஸ்ஸிங், anyone see this 3 நம்பர் அப்படின்னு போட்டிருந்தேன். அவங்க மாற்றிட்டாங்க. இது 3 பேர் தலை. இது 3 காய்ஸ். அவ்வளோதான். இதுதான் நம்ம பேஸு. இந்தாண்ட என்ஜாய்மெண்ட் டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இது நான் மீட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சேன். ஒரு குடிசை கட்டம் இங்கே உட்காந்து வெட்டி கதையெல்லாம் பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் யார் பேஸு? நம்ம டீம் மறந்துட்டோம். நைட்டாக இருக்குது. சன்செட் நல்லா இருக்குல்ல. நம்ம போய் தூங்கிட்டு வந்துடலாம். இப்போ தூங்கி ஏஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டீம்மேட்டோட பேஸ் சிவிகோ. அவர் தான் நம்ம டீம்மேட்டு. அவரோட பேஸை போய் பார்த்துடலாம். மனுஷன் அண்டர் கிரவுண்ட்லேயே கட்டி வச்சுருக்காரு. இங்கே பெட்டு, அவரோட ஹெட் இருக்குது. என்ன வச்சுருக்காரு? ஃபுட்டு. ஒன்றுமே இல்லை. ஆர்மர் வச்சுருக்காரு. ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இது லூட்டு ஸ்டோன் காசு. இங்கே அவ்வளோ எதுவும் வச்சுக்கல. இப்போ அடுத்து இதுதான் நம்ம டீம்மேட்டு. இங்கே நம்ம பேஸுக்கா. அடுத்து இப்போ யார் பேஸை பார்க்க போகிறோன்னா, இந்த குரூப்போட அட்மின் அவங்களோட பேஸை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். காசு நான் இங்கே ஒரு பாலம் போட்டிருப்பேன். அந்த பாலத்தை என்ன பண்ணிட்டாரு, அவர் உடச்சிட்டாரு. பாலத்தை உடச்சிட்டு போட்டு கொடுத்துருவாரு காசு. அவர் தான் இந்த இடத்தையும் மேக் பண்ணார். இப்படியே போயிட்டு அப்படியே இங்கேருந்து போய் இந்த இடத்துல போய் போட்டு விட்டுருணுமா. விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகணுமா. இதுதான் கைஸ் அவங்க பேஸு. இவர் இன்னும் இவர் பேஸு கட்டின வீடியோவே இன்னும் போடல. இதுதான் அவங்க பேஸு. நல்லா இருக்குல்ல. இவங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதை எழுதியிருக்காரு, டீம் 2 MGWs. காய்ஸ் இதெல்லாம் ட்ராப் டோர் காய்ஸ். உட்டு வச்சு கட்டுறதுக்கு பதிலாக. ஐயோ சொல்ல வந்துட்டேன். இப்போ மறுபடியும் மேலே போகணுமா? இது செஸ்ட் வச்சுருக்காரு. கீழே என்ஜாய்மெண்ட் ரூம்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் அவ்வளவும் இல்லை. மேலே போய் பார்க்கலாம். இது ஒரு ஸ்டார்டர் பேஸ் தானே. அவங்க இன்னும் கட்டுவாங்களாம். இன்னும் பெருசாக கட்டுறான்னு இருக்காங்க. இது பெட்ரூம்னு நினைக்கிறேன். இது பால்கனி. இந்தாண்ட என்ன இருக்குது? இந்தாண்ட அதே தாங்க. இது தாங்கி பிடிக்குது காய்ச்சி இந்த கம்பி. போங்க வீட்டை விட்டு போயிடலாம். இப்போ நம்ம விக்டர் ப்ரோ வீடை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவரோட டீம்மேட்டோட வீடை பார்க்கலாம்ல. அதையும் போய் பார்த்துடலாம் காய்ச்சி. இதுதான் அவர் டீம்மேட்டோட வீடு. இவங்க ஃபுட் ஷாப் வச்சுருக்காங்க. அதனால் எவ்வளோ பெரிய ஃபுட் ஃபார்ம் செஞ்சுருக்காங்க பாருங்க. இதுதான் ஒரு டீம்மேட்டோட வீடு. என்ன எழுதியிருக்காரு, லார்ட் தமிழ் கேமர். பஸ்
அங்கே அவங்க டீம்மேட்டோட வீடு. ஆர்மரில் என்ஜாய்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாங்க, ஆர்மர் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேலே வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு பெட்டு இருக்குது, இங்கே ஃபுட்டு, இங்கேயும் ஃபுட்டு. ஒரு என்ஜாய்மெண்ட் ஸ்வாட் இருக்குது, ஷார்ப்னஸ். அதுக்கப்புறம் இங்கே தோட்டம். இது வந்து இவர் யாருக்குன்னா விக்டார் ப்ரோது, அவர் தான் இந்த தோட்டம் எல்லாம். அவங்க உட்லாண்ட் மேன்ஷன் போனாங்க, அங்கே கிடச்சிது. கைஸ் இங்கே அண்டர் கிரவுண்ட் பேஸ் இருக்குது. நான் இப்போயே தான் கைஸ் இதை பார்க்குறேன். இன்னும் கட்டியே முடிக்கலன்னு நினைக்கிறேன், அரைக்குறைய நிற்கிது. அவ்வளோதாங்க. அடுத்த பேஸ் யார் பார்க்க போகலான்னா ஜீவா ப்ரோதையும் அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் ஈவில் அவரோட பேஸை தான் பார்க்க போகிறேன். இப்போ அவரது எங்கே இருக்குன்னா நம்ம பேஸுக்கு பின்னாடி. நம்ம பேஸுக்கு பின்னாடி தான் அவரோட வீடு இருக்குது. அவர் வீடை போய் பார்த்துடலாம். நான் விக்டர் ப்ரோ கூப்பிட்டுருந்தேன், வா ப்ரோ நம்ம வந்து எல்லா வீட்டுக்கு போகணும், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணால் வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அப்புறம் நம்மளே தனியாக தான் இப்போ எடுத்துக்கிறோம், யாருமே இல்லை சர்வர் உள்ள. கைஸ் மறக்காம சேனலுக்கு பிடிச்சாங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் வீடியோ போட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ் வீடு தான் ஜீவா போகிற வீடு, நம்ம வீடு மாரி இருக்குல்ல, கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. வீடு டேமேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, டபுள் டோர் நினைக்கிறேன். பரவாயில்லையே, நல்லா மேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்டோன், சுகர் கேன். இவர் தான் தெரிஞ்சு நம்ம இதில் பணக்காரன்னு நினைக்கிறேன். ஷார்ப்னஸ் 3 புக்கு, ஃபார்ச்சூன் 4, டைமண்டு எல்லாம் வச்சுருக்காரு. ஒரு ஆர்மர் ஸ்டாண்டு, இங்கே ஒன்று டபுளில் ட்ரிபிள் டோர். இல்லை காய்ஸ் 4 டோர் இல்லை 5 டோர். இந்த வீட்டில் மொத்தம் 5 டோர் இருக்குது. நம்ம வாட்டர் க்ளீச் பண்ணுமா பண்ண தெரியல. ரெண்டாண்ட போர்ட்டல் இருக்குது. இங்கே என்னென்னா அவர் கட்டின மவுஸ் ஓனர் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ யாரோ வீடை பார்க்க போகிறோன்னா எஸ்எம்பியோட அட்மினோட வீடு தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, அட்மின் வீடு தான் பார்த்தாச்சு அப்படின்றீங்கன்னா, இவங்க 2 பேருமே தான் அட்மின்னு. அதனால் இவர் வீடியோ மறக்காமல் இப்போ போய்ட்டு பார்த்துட்டு வந்தாலும். நம்ம எஸ்எம்பியிலே பெரிய வீடுனா அது இவர் தான் கஷ். இந்த வீடு தான் இருக்குது நம்ம எஸ்எம்பியிலே பெரிய வீடு. இங்கே மனுஷன் ஃபவுண்டைன் கட்டுறோன்னு சொல்லிட்டு கட்டியிருந்தாரு. இதுதான் ஃபவுண்டைன் தான். இதில் நம்ம நீச்சல் அடிக்கலாமா? இதுதான் ஃபவுண்டைனாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், எல்லா ஸ்டோனும் வச்சுருக்காங்க. கிரேவலு, காபிள் ஸ்டோன், இதுன்னு தெரியல, இதுவும் நான் தெரியல, இதுவும் நான் தெரியல. இங்கே வந்து ஃபார்ம்லாம் வரும்னு நினைக்கிறேன், நிறையா ஃபார்மு. அதுக்கப்புறம் வீட்டு மேலே போயிடலாம். கேஸ் எவ்வளோ செஸ்ட் இருக்குது, இல்லை என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்குமா? கிளாஸ் இருக்குது, டூல்ஸு, புக்ஸு, எட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்மரு கைஸ் இங்கே பாருங்கள், டைமண்டு என்சான்மென்ட் டேபிள் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஆர்மர் இருக்குது, இங்கே சீட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மேலே போனோம்னா இதுதான் வந்து சோல் ரீப்பர் அவங்களோட வீடு. இவர் பேர் மட்டும்தான் கைஸ் இந்த எஸ்எம்பியில் என் வாயிலேன்னு வாயில். இது பால்கனின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி போனால் இவர் தான் கிராஃப்ட் தமிழ் ப்ரோ, அவர் வீடு, அவரோட ரூம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பால்கனி. இது எனக்கு தெரிஞ்சு டபுள் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இவங்க சூசைட் அட்டம்க்கு ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பிளேஸு. இப்படி அடியில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஓட்டை உள்ளே வந்துட போகிறோங்க. உள்ளே செத்துரும், தோண்டி வச்சுருக்காங்க. சூசைட் அட்டம் பிளேஸ். இதில் நாங்கள் நிறையா வாட்டி விழுந்து செத்துட்டோம். இது முடியல. அவ்வளோதாங்க. இன்னும் ஒருத்தவங்க பேஸ் தான் இருக்குது. அது யார் பேஸ்னால் கேம் ஃப்ரீ இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பேஸ் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம்.
ஒரு பேஸ் அதான் கைஸ், வானத்திலே மிதக்குது இல்லை. பார்க்க ஒரு ஹெலிகாப்டர் அந்த ரக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாரில விங்ஸ் மாரி பாலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கைஸ் பக்கத்துலேயே லாவா லைடர் ஏறி மேலே போயிட்டு இந்த ட்ராப் டோரை மூடிடலாம். இதுதான் கேம் ஃப்ரீக்கோட வீடு. எங்கள் வீட்டில் அப்படி எதுவும் செஸ்ட் இருக்குது, என்ன இருக்குது ஒன்றும் இல்லை, வேஸ்ட் ஐட்டம் நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது, காசு என்ட்ரப்புள்ளி 2 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது எந்தாண்டா எந்த டூல்ஸும் இல்லை, எதுவும் இல்லை. இந்தாண்ட ஃபுட்டு கொஞ்சம் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த பர்த்டேல ஸ்கை பிளாக் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வானத்திலேயே கட்டிட்டாங்க. இதுதான் அவரோட பெட்டு. ஏன்னா இந்த மூஞ்சி எதுக்கு வச்சுருக்காருன்னா, அவர் சொன்னார், அவரோட வீடியோ பார்த்தேன், தூங்கி இருந்துன்னா அவரும் மூஞ்சியில் மூய்ப்பாராம், நல்லா இருக்குமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த இடத்துல வச்சுருக்காரு. இப்போ கீழே போகிறதுக்கு இதில் ஒரு வழி இருக்குது காஷ், இப்படியே ஓடி போய் குதிச்சட்றா கைப்பிடில ஆரம்பிச்சிச்சு. நெதர் போர்ட்டல் கட்டிருக்காரு காஷ். இவர் வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள், இந்த போர்ட்டலை கட்டுறதுக்கு எவ்வளோ இது பண்ணுற பாருங்க. இவர் என்னது டைமண்ட் பிக்காச்சே யூஸ் பண்ணாமல் அப்படியே கட்டினார். அந்த லாவா வாட்ரு மாற்றி ஊற்றி கட்டினார். அவ்வளோதான் காஷ். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோதான் பேஸு, எல்லாரோட டீம் பேஸு காட்டியாச்சு. இன்னொருத்தவங்க மட்டும் இருக்காங்க, அவர் தூரமாக இருக்காங்க, அவங்க பேஸோட கோஆர்டினேட் கூட தெரியாது. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் பண்ண போகிறது. அவ்வளோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். மறக்காம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். அவள்தான் இந்த பார்ட் 3 பார்ட் 4 கூடி சீக்கிரத்தில் நான் போட்டேன் காய்ஸ். அவள்தான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், பாய் காய்ஸ்.